டிரைவர் லீவுங்க மேடம். சரி, நானே கார் ஓட்டிட்டு போறேன். கார் ரெடியா? கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். உட்காருங்க மேடம். மேடம் காஃபி சாப்பிடுறீங்களா மேடம்? வேண்டாம். பன்னீர் சொல்லுங்க மேடம். மோர் கொண்டா. மோரா? ஏ இல்லையா? இருக்குங்க மேடம். என்ன பண்ணிட்டு இருக்க? மேடம் மோர் கேட்டாங்க, அதான் கலக்கி. ஆமா, அதுக்கு ஏன் அப்படி வேர்க்குது? வேலாயுதம், அவங்க முன்னால போறதுக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதை நீ கொண்டு கொடுத்துற. மடியில கணம் இல்லைன்னா மனசுல ஏன் பயம் வருது? சரி சரி குடு, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். ஆமா, கையெல்லாம் ஏன் அப்படி நடுங்குது? நீ மேடத்துக்கிட்ட அடி வாங்குறதுல இருந்து ஒரு மாதிரியா தான் இருக்க. அம்மா மோர் இங்க வச்சுட்டு போ. நீ காஃபி கொடுக்க சொன்னேன், கிழமை மோர் கொண்டு வந்து வச்சுட்டு போறானே. காக்காயி, காக்காயின்னு உன் பழைய பேரை சொல்லி கூப்பிட்டோன்னே மலைச்சு போயிட்டியா? உன் பேரை சொல்லி கூப்பிட எனக்கு உரிமை இல்ல? என்ன அப்படி பாக்குற? உன்னை பானு ரேகாவா மாத்தினதே நான் தானே. தாராளமா கூப்பிடுங்க, உங்களுக்கு இல்லாத உரிமையா? மாமா, உருவத்துல மாற்றம் இருந்தாலும் உள்ளத்துல நான் ராக்காயி தானே. என்னம்மா இது? மோரு. காலங்காத்தால மோரை குடிச்சுக்கிட்டு காபி குடிச்சாலும் சுறுசுறுப்பா இருக்கும். டே பன்னீரே, காலங்காத்தால மோரை கொண்டாந்து குடுத்திருக்க, காபி குடுறா, குடிச்சிட்டு போட்டும். ஐயா, அம்மா மோர் தான். போடா. என்ன மாமா திடீர்னு மேல இவ்வளவு அக்கறை உங்களுக்கு? அது வந்துமா, அந்த 5 லட்சம் ரூபாய் மேட்டர் தானே. செட்டியார் எனக்கு போன் பண்ணாரு. இன்னைக்கே கட்டணும், இல்லைன்னா ஜெயிலுக்கு போகணும்னு கெடு வச்சுட்டான். அது சரி, அந்த 5 லட்சம் ரூபாய் எப்படி செலவாச்சுன்னு எனக்கு கணக்கு தர முடியுமா? எல்லாம் உன் வளர்ச்சிக்காக வாங்கின கடன் தானமா. டே பன்னீரே, காஃபிய கொண்டாடா. காஃபி கொண்டு வர இவ்வளவு நேரமா? வைடா. சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. வச்சுட்டு போ. அப்படிமா? மாமா, உங்களை ஜெயிலுக்கு அனுப்புற அளவுக்கு நான் ஒண்ணு கல் மனசு கரையில. கவலை விடுங்க, நான் கவனிச்சுக்கிறேன். பத்தமா என் மனசு குளிர்ந்துருக்கு. ஐயா, நீங்க கொடுத்த விஷயத்தை அந்த மோர்ல தாங்க கலந்து வச்சேன். விஷமா? இந்த மோர்லடா விஷயத்தை கலந்துருந்த. ஐயோ, பஞ்சம் சார், ஓடி வாங்க. இங்க வாங்க. சித்தப்பா, சித்தப்பா, என்னாச்சு? சித்தப்பா விஷத்தை குடிச்சாரு. நான் டாக்டர் கூட்டி வரேன். மாமா, சொல்லுங்க. அந்த கார்ல வெடிகுண்டு வச்சிருக்க. வெடிகுண்டு வச்சிருக்கீங்களா? ஆமா, இதை காப்பாத்துங்க. அக்காய், இந்த கார் பயணம் தான் உனக்கு கடைசி பயணம். சொத்தெல்லாம் உன் பேர்ல இருக்குங்கிற திமிர்ல எங்களையெல்லாம் ஆட்டி படைச்சையில இப்ப நீ அணு அணுவா சாகணுங்கிறதுக்காகத்தான் இந்த கார்ல வெடிகுண்ட வச்சிருக்கிறேன். காரை நிறுத்தினாலோ பெட்ரோல் இல்லாம நின்னாலும் சரி, வெடிகுண்டு வெடிச்சு செதறும். அந்த நெருப்புல நீ சாம்பலாக போற. குட் பை.
எங்களை விட்டு பிரிஞ்சு நீங்க போய்தான் ஆகணுமா? எங்க கூடவே இருந்து வழிகாட்டியே இருக்க கூடாதா? உங்க அப்பா ராமலிங்கத்தினுடைய ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன். நீங்க எல்லாம் நல்லா இருங்க. நான் வர்றேன். மீண்டும் சந்திப்போம்.